யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை நிறுத்திய நெட்டன்யாகவும் தெரிவு செய்யப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் புதிய தலைமை அதிகாரியும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இணைப்பதற்காக முன்வைக்கப்பட்ட மசோதாவும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே கொத்தாக அளிக்கப்படும் சிப்பாய்களும் ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் திரும்பி பார்க்க வைத்த ஈரானின் நிலத்தடி ஏவுகணை தளங்கள் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் இருந்து பின்வாங்கிய ஈரானின் ஜனாதிபதியாக பதவியேற்ற தம்பி ஜூலானியும் மோதிக்கொள்ளும் பயங்கரவாத குழுக்களும் சிரியாவிலே இடைக்கால அரசாங்கம் உருவாக்கப்பட்டு வருகின்ற மார்ச் மாதம் வரையிலும் இந்த இடைக்கால அரசாங்கம் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் தேர்தல் நடத்தப்பட்டு சிரியாவுக்கான புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து தற்போதைய சூழ்நிலையில் தேர்தல் ஒன்றை நடத்த முடியாது என்றும் தேர்தல் ஒன்றினை நடத்துவதற்கான வளங்களிலும் திறன்களிலும் குறைபாடுகள் காணப்படுவதாகவும் தம்பி ஜூலானி தெரிவித்திருந்தார். பிறகு எஸ்டிஎஸ் பயங்கரவாத குழுக்களில் இருக்கக்கூடிய தளபதிகளை சிரியாவினுடைய இடைக்கால அரசின் அமைச்சர்களாகவும் தெரிவு செய்தார். மேலும் எஸ்டிஎஸ் பயங்கரவாத குழுவிலே இருக்கக்கூடிய வெளிநாட்டு தளபதிகளை சிரியாவின் அரச இராணுவத்தின் தளபதிகளாக தெரிவு செய்தார். சிரியாவின் அரச இராணுவத்திலும் பாதுகாப்பு துறையிலும் முக்கிய தளபதிகளாக இருக்கக்கூடிய 5 தளபதிகளும் சிரியா நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். தற்போது இந்த இராணுவ தளபதிகளும் பாதுகாப்பு அமைச்சரும் ஒன்றிணைந்து சிரியாவின் புதிய ஜனாதிபதியாக தம்பி ஜூலானியை தெரிவு செய்துள்ளார்கள். சிரியாவிலே தேர்தல் ஒன்றினை நடத்துவதற்கு இன்னும் 4 அல்லது 5 வருடங்கள் செல்லும் என்கின்ற காரணத்தினை முன்வைத்தும் அதுவரையிலும் நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஜூலானியே இருக்க வேண்டும் என்றும் பயங்கரவாத தளபதிகளாக இருந்து சிரியாவின் அரச இராணுவ தளபதிகளாக மாறியிருக்கக்கூடிய தளபதிகள் தெரிவித்துள்ளார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் முன்னாள் ISIS பயங்கரவாத தளபதிகளும் முன்னாள் அல் கைதா பயங்கரவாத தளபதிகளும் ஒன்றிணைந்து அவர்களுடைய முன்னாள் பயங்கரவாத தலைவனான ஜூலானியை சிரியாவினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ளார்கள். இவ்வாறு பயங்கரவாத தளபதிகளினால் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட தம்பி ஜூலானி சிரியாவின் ஒட்டுமொத்த அரசியல் அமைப்பையும் முழுமையாக நீக்கியுள்ளார். மேலும் புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதே போன்று சிரியாவின் இடைக்கால அரசாங்கத்தினை இன்னும் பல வருடங்களுக்கு நீடித்துள்ளார். எனவே தற்போது சிரியாவினுடைய உத்தியோகபூர்வமான ஜனாதிபதியாக ஜூலானி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மேலும் 4 வருடங்களுக்கு பிறகு அல்லது 5 வருடங்களுக்கு பிறகு சிரியாவில் தேர்தல் ஒன்று நடைபெறுமா என்பதும் கேள்விக்குரிய விடயமே. அடுத்து எஸ்டிஎஸ் பயங்கரவாத அமைப்புக்கு கீழால் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட குழுக்களையும் ஒன்றிணைத்து அரச இராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப் போவதாக தம்பி ஜூலானி தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதியே இந்த பயங்கரவாத குழுக்கள் அனைத்தும் அரச இராணுவத்தில் இணைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் பல்வேறுபட்ட முரண்பாடுகளுக்கு மத்தியில் இந்த பயங்கரவாத குழுக்களை ஒன்றிணைத்து அரச இராணுவத்தில் இணைத்துக் கொள்ள முடியவில்லை. தற்போதும் இந்த பயங்கரவாத குழுக்களை அரச இராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப் போவதாக தம்பி ஜூலானி தெரிவித்திருந்தாலும் எஸ்டிஎஸ் பயங்கரவாத அமைப்புக்கு கீழால் இருக்கக்கூடிய அதிகளவான பயங்கரவாத குழுக்கள் சிரியாவின் அரச இராணுவத்தில் இணைந்து கொள்வதற்கான விருப்பத்தினை தெரிவிக்கவில்லை என்றும் களத்திலிருந்து பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. துருக்கி ஆதரவு ஊடகங்களும் தம்பி ஜூலானிக்கு ஆதரவான ஊடகங்களும் பல செய்திகளை வெளியிட்டாலும் களத்திலே எஸ்டிஎஸ் பயங்கரவாத அமைப்புக்கு கீழால் இருக்கக்கூடிய உப பயங்கரவாத குழுக்கள் அரச இராணுவத்தில் இணைந்து கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 6க்கும் அதிகமான பயங்கரவாத குழுக்கள் அரச இராணுவத்தில் இணைந்து கொள்ள முடியாது என்று தெரிவித்திருப்பதாகவும் சிரியாவின் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதே போன்று சிரியாவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய துருக்கி ஆதரவு பெற்ற இன்னுமொரு பயங்கரவாத குழுவான SNA பயங்கரவாத குழுவும் சிரியாவின் அரச இராணுவத்தில் இணைந்து கொள்வதற்கான விருப்பத்தினை தெரிவிக்கவில்லை. மேலும் சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஷ் படை குழுக்களான SDF பயங்கரவாத குழுக்களும் சிரியாவின் அரச இராணுவத்தில் இணைந்து கொள்ளப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார்கள். மேலும் வடக்கு பிரதேசத்திலே SDF பயங்கரவாதிகளுக்கும் SNA பயங்கரவாதிகளுக்கும் இடையில் உச்ச மோதல்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இது ஒரு புறம் இருக்க STS பயங்கரவாத அமைப்பில் இருக்கக்கூடிய அதிகளவான பயங்கரவாதிகள் ஜூலானியின் செயற்பாடுகளினால் அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் இவ்வாறு அதிருப்தி அடைந்திருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் ISIS பயங்கரவாத அமைப்போடு இணைந்து கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் சில முக்கியமான தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அது மட்டுமல்லாமல் ஜூலானியினுடைய செயற்பாடுகளில் அதிருப்தி அடைந்திருக்கக்கூடிய STS பயங்கரவாதிகளை தங்களோடு வந்து இணைந்து கொள்ளுமாறு ISIS பயங்கரவாதிகளின் தலைமைகளும் அழைப்பு விடுத்துள்ளார்கள். இதே போன்று இதிலிப் பிரதேசத்திலே STS பயங்கரவாத அமைப்புக்கு கீழால் இருக்கக்கூடிய 2 பயங்கரவாத குழுக்கள் அவர்களுக்கிடையிலேயே மோதிக்கொண்டுள்ளார்கள். அதிகாரத்தினை பயன்படுத்துவதிலும் அவர்களுக்கிடையிலான கொள்கை வேறுபாட்டின் காரணமாகவுமே இதிலிப் பிரதேசத்திலே இந்த தாக்குதல்களும் மோதல்களும் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று எலப்போ பிரதேசத்தில் SNA பயங்கரவாத படைகளுக்கு கீழால் இருக்கக்கூடிய 2 முக்கியமான குழுக்களான ஹம்சா பயங்கரவாத படைக்குழுவுக்கும் அஹரர் அல் ஷாம் பயங்கரவாத படைக்குழுவுக்கும் இடையிலே உச்சகட்ட மோதல்கள் இடம்பெற்று வருவதாக
இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஹம்சா பயங்கரவாத படைக்குழுவானது எலப்போ பிரதேசத்திலே கொள்ளையடித்திருக்கக்கூடிய பொருட்களை துருக்கிக்கு கொண்டு சென்று விற்பனை செய்துள்ளார்கள். மேலும் இதன் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய லாபத்தினை அஹ்ரர் அல் ஷாம் பயங்கரவாத குழுவுக்கு வழங்கவில்லை. இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதலானது தற்போது உச்சக்கட்ட மோதலாக மாறியுள்ளது. ஆக மொத்தத்தில் சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பயங்கரவாத குழுக்களும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்கின்றார்கள். இப்படியான நிலைமையில் தான் தம்பி ஜூலானி ஜனாதிபதியாகவும் பதவியேற்றுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத குழுக்களையே அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்படியான நிலைமையில் சிரியாவை கட்டியெழுப்புவதற்கும் சிரியாவில் இருக்கக்கூடிய மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் தம்பி ஜூலானியினால் முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்திலிருந்து அமெரிக்க துருப்புக்களை வெளியேற்றப் போவதாகவும் சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்திலிருந்து அமெரிக்க இராணுவத்தினை முழுமையாக வெளியேற்றப் போவதாகவும் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சில உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வெளியாகி இருந்தன. துருக்கி ஆதரவு ஊடகங்களும் சில அமெரிக்க ஊடகங்களுமே இந்த செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் அல் அரேபிய ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலின் போது இவ்வாறு தெரிவித்திருந்தார். சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புக்களை மீள பெறுவேன் என்று நான் கூறவே இல்லை. இந்த அறிக்கைகளுடைய ஆதாரம் எனக்கு தெரியாது என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் ராய்ட்டர்ஸ் ஊடகத்திடம் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சிரியாவில் என்ன நடக்கின்றது என்பதனை பார்ப்பதற்கு நான் முழுமையாக ஈடுபடவில்லை. ஆனால் குழப்பத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவம் தொடர்பாக சில முடிவுகளை எடுப்பதற்கே நான் விரும்புகின்றேன் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உண்மையில் சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்திலிருந்து அமெரிக்கா முழுமையாக வெளியேறுமாக இருந்தால் அது வரவேற்கத்தக்க விடயமாகவே பார்க்கப்படும். இருப்பினும் யதார்த்தத்திலே அமெரிக்கா சிரியாவிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே காணப்படுகின்றன. நாங்கள் ஈராக்கிலிருந்து வெளியேறப் போகின்றோம் என கடந்த 2 வருடங்களாக அமெரிக்க தலைமைகள் குறிப்பிட்டு வருகின்றார்கள். ஆனால் இன்னும் ஈராக்கில் இருந்து அமெரிக்கா முழுமையாக வெளியேறவில்லை. இதே நிலைமை தான் சிரியாவிலும் காணப்படுகின்றது. ஒருவேளை அமெரிக்கா சிரியாவிலிருந்து வெளியேறுவதற்கு முடிவு செய்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதற்கு எந்த விதத்திலும் சம்மதத்தினை வழங்காது. ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாகவும் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்குவது தொடர்பாகவும் ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியானின் நிர்வாகம் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கே தயார் நிலையில் இருந்தது. இதன்போது ஈரானின் உச்ச தலைவர் ஈரானிய ஜனாதிபதிக்கு எச்சரிக்கைகளையும் விடுத்திருந்தார். இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது பெஸஷ்கியானினுடைய நிர்வாகம் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையிலிருந்து முழுமையாக பின்வாங்கியுள்ளது. இதனை ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதற்கும் தற்போது எந்த விதமான திட்டமும் எங்களிடம் இல்லை என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானின் அணுசக்தி தொடர்பான அனைத்து முடிவுகளும் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்களுடைய தலைமைக்கு கீழால் தான் காணப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அத்தோடு அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடிய முயற்சியிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ட்ரூபோமிஸ்ட்ரி தாக்குதலை தாமதப்படுத்துவதற்கான அழுத்தங்களையும் ஈரானினுடைய ஜனாதிபதி வழங்கியிருந்தார். இப்படியான நிலைமையில் நேற்றைய தினம் ஈரானின் IRGC குதுஸ் விண்வெளி படையினுடைய தளபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். எந்த ஒரு இராணுவ நடவடிக்கைக்கும் உச்ச தலைவர் உத்தியோகபூர்வமாக அனுமதியை வழங்கியதற்கு பிறகு அதனை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த இராணுவ நடவடிக்கைகளை ரத்து செய்யவும் முடியாது. உச்ச தலைவருடைய உத்தரவை மறுப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. இதுதான் எங்களுடைய இராணுவத்தின் நிலைப்பாடாகவும் காணப்படுகின்றது என விண்வெளி படையினுடைய தளபதி தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் சில முக்கியமான கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். உலகின் அடக்குமுறை மற்றும் சாத்தானிய சக்திகள் ஏனைய நாடுகளின் இயற்கை வளங்கள் கலாச்சாரம் மற்றும் தேசிய அடையாளங்களை அளிப்பதற்கே விரும்புகின்றன. இன்று காலனித்துவம் மற்றும் ஆணவத்தின் தெளிவான எடுத்துக்காட்டாக அமெரிக்க அரசாங்கம் காணப்படுகின்றது. இது உலகளாவிய நிதி சக்திகளின் செல்வாக்கை பயன்படுத்துகின்றது. நாடுகளின் இயற்கை வளங்களை சுரண்டி கலாச்சாரத்தை அழித்து அவற்றை கட்டுப்படுத்தும் நோக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய சாத்தானிய சக்திகளின் பட்டியலில் அமெரிக்கா முதலாவது இடத்தில் உள்ளது. மேலும் நாம் இந்த சாத்தானிய சக்திகளை தோல்வியடைய செய்வதற்கான வேலை திட்டங்களையே மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானின் கடற்படையும் விண்வெளி படையும் ஒன்றிணைந்து பாரசீக வளைகுடாவின் கடற்கரையோர பிரதேசத்தில் புதிய நிலத்தடி ஏவுகணை தளம் ஒன்றினை வெளிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் இந்த நிலத்தடி ஏவுகணை தளமானது கடலுக்கு அடியிலே விரிந்து சென்றிருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கக்கூடிய ஈரானின் இந்த ஏவுகணை தளம் தொடர்பான காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு ஈரானினுடைய கடற்படையினர் கதிர் 380 என்கின்ற மிக முக்கியமான கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையையும் களமிறக்கியுள்ளார்கள். குறித்த நிலத்தடி ஏவுகணை தளத்திலேயே இந்த கதிர் 380 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையையும் களமிறக்கியுள்ளார்கள். இந்த கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையானது 1000 கிலோமீட்டர் வரையில் சென்று துல்லியமான தாக்குதலை மேற்கொள்ளக்கூடியதாகும். குறிப்பாக போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே இந்த விசேட கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையானது வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதனோடு சேர்த்து ஈரானிய கடற்படையினர் புதிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் களமிறக்கியுள்ளார்கள். அதே போன்று ஈரானின் விண்வெளி படையினர் முக்கியமான 2 ட்ரோன்களை களமிறக்கியுள்ளார்கள். காசா மற்றும் அபாபில் 5 என்கின்ற ட்ரோன்களையே தற்போது களமிறக்கியுள்ளார்கள். காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களின் வீரத்தையும் தியாகத்தையும் கௌரவிக்கும் முகமாகவே இந்த முக்கியமான
ட்ரோனுக்கு காசா என்று பெயர் வைத்துள்ளார்கள். மேலும் இந்த காசா ட்ரோன் தொடர்பான காணொளிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அமெரிக்காவின் மிக முக்கியமான உளவு ட்ரோனாகவும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ட்ரோனாகவும் MQ-9 என்கின்ற ட்ரோனே காணப்படுகின்றது. அமெரிக்காவின் இந்த MQ-9 என்கின்ற ட்ரோனை தோற்கடிக்கக்கூடிய வகையிலேயே ஈரானிய தரப்பினர் இந்த காசா ட்ரோனை உருவாக்கியுள்ளார்கள். இந்த காசா ட்ரோனின் மூலமாக 1000 கிலோமீட்டர் வரை பயணித்து உளவு தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் காசா ட்ரோனின் மூலமாக வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொள்ள முடியும். கிட்டத்தட்ட 12 ஏவுகணைகளை இந்த காசா ட்ரோனில் பொருத்த முடியும் என ஈரானிய தரப்பினர் தெரிவித்துள்ளார்கள். அதாவது ஒரே நேரத்தில் இந்த ட்ரோனை பயன்படுத்தி 12 வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொள்ள முடியும். அடுத்ததாக அபாபில் 5 என்கின்ற ட்ரோனையும் களமிறக்கியுள்ளார்கள். அபாபில் குடும்பத்திலே வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 5வது ட்ரோனாகவே இதனை களமிறக்கியுள்ளார்கள். மேலும் துல்லியமான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் இந்த ட்ரோனையும் வடிவமைத்துள்ளார்கள். அதாவது 2400 கிலோமீட்டர் வரையில் பறந்து சென்று உளவு தகவல்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய திறன்களும் ஒரே நேரத்தில் 6க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய திறன்களும் இந்த ட்ரோனிலே வடிவமைக்கப்பட்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்று முதல் மாதத்திலேயே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைப்பதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைவாகவே தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினுடைய பெயரை உத்தியோகபூர்வமாக மாற்றுவதற்கும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை முழுமையாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் இணைத்துக் கொள்வதற்குமான மசோதாவை அமெரிக்க செனட்டர்கள் முன்வைத்துள்ளார்கள். அதாவது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை யூதா மற்றும் சமேரியா பிரதேசமாக மாற்றப் போகின்றார்கள். இவ்வாறு உத்தியோகபூர்வமாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை யூதா மற்றும் சமேரியாவாக மாற்றுவதனால் வெஸ்ட் பேங்க் பிரதேசமானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான பிரதேசமாக பிரகடனம் செய்யப்பட்டுவிடும். சிரியாவின் கோலன் குன்று பிரதேசங்களையும் இவ்வாறு தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான பிரதேசமாக மாற்றினார்கள். எனவே தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தையும் யூதா மற்றும் சமேரியா பிரதேசமாக அறிமுகம் செய்து உத்தியோகபூர்வமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் இணைக்கப் போகின்றார்கள். மேலும் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் யூதா மற்றும் சமேரியா பிரதேசத்திலே போரை ஆரம்பித்திருக்கின்றோம். எங்களுடைய யூதா மற்றும் சமேரியா பிரதேசங்களை மீட்டெடுப்பதற்காகவே இந்த போரை ஆரம்பித்திருக்கின்றோம். விரைவில் நாங்கள் இந்த பிரதேசங்களை முழுமையாக பெற்றுக் கொள்வோம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராகவும் கைகூலி அப்பாஸின் PA படைகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 3 நாட்களுக்குள்ளே ஜெனின் பிரதேசத்தில் 18க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். சிஜில் வெடிகுண்டை பயன்படுத்தி இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலின் போது 4 ஜீப் வண்டிகளும் 3 புல்டோசர் வண்டிகளும் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் 15க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் 2 சிப்பாய்கள் தான் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. காசாவிலே எவ்வாறு இழப்புகளை முழுமையாக மறைத்ததோ அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் தன்னுடைய இழப்புகளை முழுமையாக மறைத்து வருகின்றது. அத்தோடு நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஜெனின் பிரதேசத்திலே 3 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே 2 பலஸ்தீனிய போராளிகளும் 8க்கும் அதிகமான பலஸ்தீனிய நபர்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நகர கட்டமைப்புகளை முழுமையாக சிதைப்பதற்கான தாக்குதல்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் புதிய தலைமை அதிகாரியாக அயல் ஜமீர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவர் நெட்டன்யாகுவின் மிக நெருங்கிய நண்பராகவும் தீவிர வலதுசாரி கட்சியின் மிக முக்கியமான ஆதரவாளராகவும் செயற்படுகின்றார். அடுத்து யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் 2வது கட்டம் ஆரம்பிக்கப்பட போவதாக மத்தியஸ்தர்கள் அறிவித்திருந்தார்கள். இப்படியான நிலைமையில் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் 2வது கட்டத்தினை நெட்டன்யாகு நிறுத்தியுள்ளார். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் செல்லக்கூடாது என்றும் நெட்டன்யாகு தெரிவித்துள்ளார். அதாவது நெட்டன்யாகு அமெரிக்காவுக்கு விஜயம் செய்து டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து சில முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போகின்றார். இவ்வாறு நெட்டன்யாகு அமெரிக்காவுக்கு சென்று டொனால்ட் ட்ரம்போடு பேச்சுவார்த்தைகளை முழுமையாக முடிக்கும் வரையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளில் இருந்து பின்வாங்கி இருப்பதாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு இன்று மாலை நெட்டன்யாகு அமெரிக்காவுக்கு விஜயம் செய்ய போகின்றார். மேலும் நெட்டன்யாகு ஊடக சந்திப்பிலே இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஹமாஸுக்கு எதிரான வெற்றியை முழுமையாக அடைந்து கொள்வது தொடர்பாகவும் ஈரானிய அச்சை முழுமையாக நசுக்குவது தொடர்பாகவுமே நான் டொனால்ட் ட்ரம்போடு மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போகின்றேன். மேலும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்போடு இணைந்து பயணிப்பது இஸ்ரேலின் எதிர்காலத்தினை வலுப்படுத்தக்கூடியதாகும் என்று நெட்டன்யாகு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்திருந்தார். லெபனான் மற்றும் காசாவிலே இஸ்ரேல் மீண்டும் யுத்தத்தினை ஆரம்பித்தாலும் நான் இஸ்ரேல் மீது எந்தவிதமான வரிகளையும் விதிக்கப் போவதில்லை. ஏனென்றால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேல் செய்ய வேண்டியதை கட்டாயம் செய்ய வேண்டும். அவர்களை சுற்றி மோசமான கெட்டவர்களே காணப்படுகின்றார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் ஊடக சந்திப்பிலே தெரிவித்துள்ளார். அதாவது காசாவிலும் லெபனானிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மீண்டும் யுத்தத்தினை ஆரம்பித்தாலும் அவற்றை டொனால்ட் ட்ரம்ப் தடுத்து நிறுத்தப் போவதில்லை என்பதனையும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.